கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதவாதத்திற்கு நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மதவாதத்திற்காக வேண்டி வாக்களித்தால் அந்த ஆட்சியாளர்கள் நமக்கு வந்தால் கொடுமைகள், இன்னல்கள், புல்டோசர்கள் வரும். இஸ்லாமியர்கள் வீடுகளை தேடி, முஸ்லிம்கள் வீடுகளை தேடி புல்டோசர்கள் வரும். புல்டோசர்கள் ஆட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள். பெண்களுக்காக வேண்டி பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதவாதம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இஸ்லாம் இதைத்தான் சொல்லுகிறது. மதவாதம் வேண்டாம். இது பன்முகம் கொண்ட நாடு. இது பன்முகம் கொண்ட நாட்டிலே மத இன்மை இல்லாதக்கூடியவர்கள், மத சார்பற்றவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு பாலியல் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே 9 வயது சிறிய பிள்ளையை கோவிலுடைய கருவறைக்குள் வைத்து அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த ஆட்சிகள் அது. அந்த ஆட்சி வந்தால் அதே நிலவரம் இஸ்லாமிய பெண்களுக்காக வேண்டி பாலியல் பலாத்காரங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மதவாதங்கள் வேண்டாம், புல்டோசர்கள் வேண்டாம். பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டோம், பாதுகாப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தலாக்கு சட்டங்களை கொண்டு வருவார்கள். அதே போன்று 7 வயது ஆசிஃபா, மறக்கவே முடியாது. எவ்வளவு நிகழ்ச்சிகளை மாற்றி மாற்றி கொண்டு வந்தாலும் ஆசிஃபா, 7 வயது ஆசிஃபா, இஸ்லாமிய பெண்மணி கூட்டு பலாத்காரங்களின் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டு அவர்களை படுகொலை செய்யப்பட்ட நிலைவுகளை எல்லாம் மறந்துவிட முடியாது. யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. புல்டோசர்களின் மூலமாக மஸ்ஜிதுகள் இடிக்கப்படும், புல்டோசர்களின் மூலமாக மதரசாக்கள் இடிக்கப்படும். எந்த ஆட்சி உங்களுக்கு வர வேண்டும் என்பதை சரியாக தீர்மானம் செய்து நல்ல முறையிலே நீங்கள் உங்களுடைய அமானிதம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வாக்குகளை சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறார்கள், எங்கள் ஆட்சி வந்தால் வக்ஃபு திருத்த சட்டம் திரும்பவும் வரும். எங்கள் ஆட்சி வந்தால் சொத்துரிமை சட்டங்கள் எல்லாம் மாறும். எங்கள் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக எல்லா பொது சிவில் சட்டங்களும் வந்துவிடும் என்பதை தெளிவாக வெளிப்படையாக மதவாத கட்சிகள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குறுதிகளாகவே சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியதை வாக்குறுதிகளாக சொல்லுகிறார்கள்.